Hi students, how are you? I am fine. I hope you are all fine. How do you spend your holidays? Going to the relative's house, helping parents, making something useful. உங்களோட உறவினர் வீட்டுக்கு செல்வீங்க, பெற்றோர்களுக்கு உதவி செய்வீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து விளையாடுவீங்க. But I am little bit different. I like to travel to explore different places because we can learn lot of things while meeting the different people in different places. அதாவது எனக்கு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா பல்வேறு இன மக்களை பார்க்கும்போது, பல்வேறு இடங்களை சந்திக்கும்போது நமக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். அதில் நம்ம அரிய கருத்துக்களை பெற முடியும். ஓகே, how do you travel usually? We usually travel by motorbike, car, bus and train. But I am very tired of this kind of vehicles to travel. அதாவது நம்ம பொதுவாக பஸ்ஸு, ட்ரெயின் அல்லது மோட்டர் பைக்கு, காரில் போவோம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் போகிறது ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ ஐ பாட் ஒன் நியூ வெஹிக்கிள். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் வெஹிக்கிள்? இஸ் எனிவன் டெல் மீ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் வெஹிக்கிள்? What? Aeroplane? No, it's not an aeroplane. It is a space shuttle. Okay, what do you mean by space shuttle? Space shuttle அப்படின்னா விண்வெளிக்கு பயணம் செல்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு வாகனம். Do you all want to explore the space? How many of you? Everybody. Good. Children, now you look through the window. You can see our earth. It's our home. If we go further high, we can come out of the solar system. இதுக்கு மேல் நம்ம போனோம்னா சோலார் சிஸ்டத்துக்கு சென்றடையலாம். What is a solar system? Solar system means the sun and its planets are called solar system. சூரிய குடும்பம்னா என்ன? சூரியனும் அதனை சுற்றி உள்ள கோள்களும் கொண்டது தான் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். Do you know how many of the planets are there in the solar system? சோலார் சிஸ்டத்தில் எத்தனை கோள்கள் இருக்குன்னு தெரியுமா? There are 8 planets. There are 8 planets. எத்தனை கோள் இருக்குது? 8 கோள்கள் இருக்கின்றது. Can you name that planets in the solar system? அந்த சோலார் சிஸ்டம் பெயர்களை சொல்ல முடியுமா? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் and Neptune. Tell me once again. Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. In Tamil, we used to say that Budan, Velli, Bhumi, Sevvai, Vyalan, Sani, Uranus, Neptune. Okay, now we are being in the solar system. If we go further high, we can come out of the Milky Way. What is Milky Way? Milky Way என்ன? Milky Way ஒரு பால்வெளி அண்டம். It is one of the countless galaxies. It is a collection of stars and planets. நட்சத்திர கூட்டங்களின் தொகுப்பு தான் நம்ம சொல்கிறோம், நம்ம பால்வெளி அண்டம்னு சொல்கிறோம். Then, my dear students, now we enter the universe. Universe என்ன? பிரபஞ்சம். நம்ம இப்போ எங்கே நுழைஞ்சிட்டு இருக்கிறோம்? பிரபஞ்சத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். Here we can see that lot of stars and galaxies are floating around like the dust particles. இங்கே பார்த்தீங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே தூசு துகள் மாதிரி சேர்ந்து கொண்டிருக்கின்றன.
சில்ட்ரன், வேர் டு வி லிவ் இன் த சோலார் சிஸ்டம்? சோலார் சிஸ்டத்தில் நாம் எங்கே வாழ்ந்து வருகின்றோம்? வி லிவ் இன் த பிளானட் எர்த். நாம் பூமிங்கிற கோளில் வாழ்ந்து வருகின்றோம். டு யூ திங்க் வி ஆர் டெஸ்ட்ராயிங் த எர்த்? ஹவ்? அதாவது பூமியை நம்ம அழிக்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி? எஸ், வி ஆர் டெஸ்ட்ராயிங் த எர்த் பை பொல்யூட்டிங். இந்த பூமியை நாம் மாசுபடுத்துவதன் மூலமாக அழித்து கொண்டிருக்கிறோம். வாட் வில் ஹேப்பன் இஃப் வி கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் த எர்த்? இந்த பூமியை முழுவதுமாக நாம் அழித்து விட்டால் என்ன நடக்கும்? த எர்த் வில் பி unfit to live in. We have to abandon the planet. இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போய்விடும். இந்த பூமியை விட்டுட்டு வேற ஏதாவது கோள்களுக்கு நாம் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். How many of you are interested in living in alien planet? நம்ம வாழ்கிற பூமியை விட்டுட்டு வேற கிரகத்துக்கு போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? யார் கை தூங்க பார்ப்போம். எவ்ரிபடி. All of us would love to go, but in real it is not easy. Dear children, I will tell you the story of Arumadi's family who lived in Mars, suffering a lot. Before entering the story, you should know some unfamiliar words. Unfamiliar words என்ன? நமக்கு தெரியாத புதிய வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நியூ வேர்ட்ஸ், அதாவது புதிய வார்த்தைகள். நம்பர் 1, காலனைஸ், டு செட்டில் அண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் எ பிளேஸ். அதாவது ஒரு இடத்துல முதல்ல போய் தங்கி அந்த இடத்த தன்வயப்படுத்துதல், அதாவது கைப்பற்றுதல் அப்படின்னு சொல்லணும்ல, அது மாதிரி தன்வயப்படுத்துதல். நம்பர் 2, எஸ்டாப்ளிஷ், டு பில்ட். எஸ்டாப்ளிஷ் அர்த்தம் டு பில்ட், அதாவது கட்டுதல், இல்லைன்னா அந்த இடத்த விரிவுபடுத்துதல் அப்படின்னு சொல்லணும்ல, அதான். Number 3, soul. Mars solar day. One soul is 24 hours, 39 minutes, 35 seconds. அதாவது ஒரு சோல் என்பது 24 மணி நேரம் 39 நிமிடங்கள் 35 வினாடிகளை கொண்டது. 668 souls makes a Martian year. அதாவது ஒரு மார்ஷியன் இயருக்கு 668 சோல்கள் உடையது. 687 எர்த் டேஸ். இது பூமியை கணக்கிடும்போது 687 நாட்களாக கணக்கிடப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேப்சூல், a small cylindrical shaped bed used in outer space. அதாவது விண்வெளியில் பயன்படுத்தக்கூடிய சிறிய உருளை வடிவமான படுக்கை. டஸ்ட் ஸ்டார்ம், wind that blows in high speed with dust particles. அதாவது பூமியில் புயலானது 4 அல்லது 5 மணி நேரம் தான் வீசக்கூடும். ஆனால் மார்ஸில் இந்த டஸ்ட் ஸ்டார்ம்ங்கிற புழுதி புயலானது 2 அல்லது 3 மாதங்கள் கூட தொடர்ந்து வீசக்கூடியதாக இருக்கக்கூடும். வெஜிடேஷன் ஹேப், பிளேஸ் வேர் பிளான்ட்ஸ் ஆர் grown in Mars. நம்ம பூமியில் விவசாயம் பண்ணுறது திறந்த வெளியில் விவசாயம் பண்ணுறோம். ஆனால் மார்ஸில் இதுக்குன்னு தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு குடை போன்ற அமைப்பில் காய்கறிகள் பழங்கள் பயிரிடப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், terraform, a process by which the surface and climate will change to suit humans. அதாவது மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கு ஏற்றவாறு தகுந்த தட்பவெப்பநிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் தான் டெராஃபார்ம்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், நவ் லெட் அஸ் என்டர் த ஸ்டோரி. எர்த் த டெசலோட்டட் ஹோம். எர்த் த ஹோம் வி டெஸ்ட்ராய்டு, அதாவது அழிந்து போன வீடு. நாம் என்ன பண்ணிட்டோம்? பூமியை அழித்து விட்டோம். இன் 2068 மேன் ஹேட் டெஸ்ட்ராய்டு த எர்த். இட்ஸ் ஏ இமேஜினரி ஸ்டோரி. இது ஒரு கற்பனை கதை. அதாவது 2068 எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. இன் 2068 மேன் ஹேட் டெஸ்ட்ராய்டு த எர்த். 2068 மனிதர்கள் இந்த பூமியை
அழித்து விட்டார்கள். மேன் ஸ்டார்டட் காலனைசிங் த மாஸ். அதாவது பூமி அழிந்து விட்ட காரணத்தினால் மனிதர்கள் மார்ஸ் கிரகத்தில் போய் குடியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அங்கே குடியேறினார்கள். அரிமதிஸ் ஃபேமிலி lived in one of the 3 colonies established by India. நமது இந்தியா நாடு ஏற்கனவே அங்கே 3 காலனிஸை தன்வயப்படுத்தியுள்ளது. அதில் ஒரு காலனியில் வந்து அரிமதியோட ஃபேமிலி வசித்து வாழ்கிறார்கள். அரிமதிஸ் கிராண்ட்ஃபாதர் lived in a distant colony. அரிமதியோட தாத்தாவும் அங்கே தான் வாழ்கிறாரு. ஆனால் அவர் வேறு காலனியில் தொலை தூரத்தில் வாழ்ந்து வருகின்றார். He travels 1500 kilometers for 3 souls to attend அரிமதிஸ் birthday. அதாவது ஒரு நாள் அரிமதியோட பிறந்தநாள் வருகிறது. அந்த பிறந்த நாளுக்காக அரிமதியோட தாத்தா 1500 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது 3 சோல்ஸ் கடந்து அரிமதியோட பிறந்தநாளுக்கு அவருடைய காலனிக்கு வருகிறார். அரிமதி இஸ் ஸ்லீப்பிங் இன் ஹர் கேப்சூல் when the grandfather arrived. அரிமதியோட கிராண்ட்ஃபாதர் வரும்பொழுது அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அவளுடைய கேப்சூலில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாள். she is surprised to her grandfather. அரிமதி அவருடைய தாத்தாவை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுறா. she is so happy because she thought that he won't make it this year also. ஏன் அவள் அப்படி ஆச்சரியப்படுறா அப்படின்னா போன வருடம் மாதிரி இந்த வருடமும் தாத்தா நம்முடைய பிறந்தநாளுக்கு வரமாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் தாத்தா வந்ததை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறா. அது மட்டும் இல்லாமல் she is so happy, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறாள். grandfather said that he was lucky that he didn't have sandstorm. அதுக்கு கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலியாவன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் வரும்பொழுது எந்த புயலையும் கடந்து வரவில்லை, புயலே அங்கே இல்லை, ஆனால் நான் வந்து எளிமையாக இங்கே வர முடிந்ததுன்னு கூறுகிறார். தென் கிராண்ட்ஃபாதர் took her to the vegetation hub to harvest vegetables. அடுத்ததாக இன்று இரவு அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, அரிமதியோட பிறந்தநாளை கொண்டாட போகிறார்கள். அதற்கு காய்கறிலாம் வேண்டும் அல்லவா, அதனால் என்ன பண்ணுற தாத்தா அரிமதியை கூட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பண்ணைக்கு கூட்டி செல்கிறார். There they ate some carrots. Grandfather complains that the carrots are not tasty. அங்கே போனோன்னே அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சில கேரட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு கேரட்னா பிடிக்கும் இல்லையா, அவங்க போய் கேரட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவன் தாத்தா என்ன பண்ணுற கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அரிமதி இட் நாட் டேஸ்டி அப்படிங்கிறாரு. அரிமதி என்ன சொல்கிறாரு, இந்த கேரட்டு டேஸ்டாகவே இல்லை அப்படிங்கிறாரு. He recollects that in earth they had fertile soil, so the vegetables and fruits were tasty. அவர் தன்னுடைய இளமை பருவத்தை பூமியில் வாழ்ந்த நினச்சி பார்க்குறாரு. வளமான வண்டல் மண்ணில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறி எல்லாம் மிகுந்த சுவையாக இருந்துச்சுன்னு நினைத்து பார்க்கின்றார். அரிமதி said that humans destroyed the earth by polluting using chemical fertilizers. அரிமதி அதுக்கு சொல்கிறா, தாத்தா பூமி நன்றாக தான் இருந்தது, அந்த பூமியை மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரசாயன உரங்கள் நிறைய போட்டு அந்த நிலத்தை பாழாக்கி விட்டார்கள் என்று அரிமதி கூறுகிறாள். அரிமதி consoles him that at least the vegetables and fruits are not polluted in mass. அரிமதி அவங்க தாத்தாவை ஆறுதலாக வார்த்தைகள் சொல்கிறா, தாத்தா இன் மாஸ் செவ்வாய்கிரகத்தில் வந்து நல்ல வேலை காய்கறிகள் மற்றும் பழங்கள் மாசுபடாமல் சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. பட் த கிராண்ட்ஃபாதர் ஃபீல்ஸ் தட் எவ்ரிதிங் இன் மாஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வாட்டர் எக்ஸெட்ரா. ஆனால் தாத்தா என்ன சொல்கிறாரு, இந்த மார்ஸில் கிடைக்கக்கூடிய தண்ணீர், பழங்கள், காய்கறிகள் அனைத்துமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது, இயற்கையாக கிடைக்கக்கூடியதல்ல அப்படின்னு சொல்கிறார். அரிமதி இஸ் சர்ப்ரைஸ் டு ஹியர் தட் வாட்டர் இஸ் நாட் ரியல். தண்ணீர்மா தாத்தா இங்கே உண்மையாக கிடைக்கிறது இல்லை, தண்ணீரும் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிது அப்படின்னு அரிமதி கேட்கிறார். கிராண்ட்ஃபாதர் சேஸ் தட் வாட்டர் இன் த மாஸ் இஸ் அப்டைன் ஃப்ரம் பேர்னிங் ராக்கெட் ஃபியூல்ஸ். அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா,
தண்ணீர் இருந்தாப்பா ஆர்டிஃபிஷியலாக கிடைக்குது. அதாவது ராக்கெட் செலுத்துவதற்கு பயன்படக்கூடிய எரிபொருளை எரிப்பதால் இங்கு தண்ணீர் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இன் எர்த் வி கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். ஆனால் நம்ம பூமியில் வந்து நமக்கு தண்ணீர் மழைப்பொழிவிலிருந்து கிடைக்கின்றது. கிராண்ட்ஃபாதர் அட்மிட்ஸ் தட் லைஃப் ஆன் மார்ஸ் இஸ் டிஃபிகல்ட். அது கிராண்ட்ஃபாதர் கடைசியான அப்புறம் ஒரு முடிவுக்கு வராரு, உண்மையிலேயே இந்த செவ்வாய் கிரகத்தில் வாழ்வது ரொம்ப கடினமான ஒன்று தானே ஒத்துக்கொள்கிறார். இன் எர்த் வி நீட் நாட் வியர் எ ஸ்பேஸ் சூட் அண்ட் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர் ஆல் த டைம். பூமியில் வந்து நம்ம வாழ்வதற்கு நார்மலாக ட்ரெஸ் அணிந்தால் போதும், நம்ம நார்மலாக சுவாசிச்சுட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி திரியலாம். ஆனால் இந்த மார்ஸில் வி ஷுட் வியர் த ஸ்பேஸ் சூட் அண்ட் கேரி த ஆக்சிஜன் சிலிண்டர். மார்ஸில் வந்து எப்பொழுதும் ஸ்பேஸ் சூட் அணிந்திருக்கணும், ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகில் சுமந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். த இயர் இன் மார்ஸ் இஸ் லாங்கர் தேன் த எர்த். அதாவது மார்ஸில் உள்ள இயருக்கும் நம்ம எர்த்தில் உள்ள இயருக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, எர்த்தில் உள்ள இயரை விட மார்ஸில் உள்ள இயர் ரொம்ப அதிக நீண்ட நாட்களை கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் 668 சோல்ஸ் மேக் எ மார்ஷியன் இயர். ஒரு மார்ஷியன் இயருக்கு 668 சோல்ஸ் வேணும். ஒரு மார்ஷியன் இயருக்கு 668 சோல்ஸ் நாட்கள் தேவைப்படுகிறது. இதை பூமியில் கணக்கிடும்போது இட்ஸ் ஈக்குவல் டு 687 எர்த் டேஸ். பூமியை கணக்கிடும்போது 687 நாட்களுக்கு சமமாக கணக்கிடப்படுகிறது. கிராண்ட்ஃபாதர் ஃபீல்ஸ் சேட் தட் மேன் ஹேட் டெஸ்ட்ராய்டு த எர்த். அவங்க தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தத்தோடு சொல்கிறாரு, பூமியை வந்து மனிதர்கள் அழித்து விட்டார்கள் என்று. அறிமதி கன்சால்ஸ் ஹிம் தட் சூன் சயின்டிஸ்ட் வில் சேஞ்ச் த மார்ஸ் பை டெரஃபார்மிங். அறிமதி அவங்க தாத்தாவை ஆறுதல் படுத்துகிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, மிக விரைவில் வந்து சயின்டிஸ்ட் அதாவது அறிவியல் அறிஞர்கள் இந்த மார்ஸை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுந்த தட்பவெப்பநிலையுடைய ஒரு இடமாக மாற்றுவார்கள் என்று அவருக்கு ஆறுதல் கூறுகிறார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் யூ ஆர் ஆல் வெரி கிளியர் அபவுட் திஸ் ஸ்டோரி. இட்ஸ் எ evaluation time. Shall we pass on to the questions? How many colonies did India have in Mars? எத்தனை காலனிஸ் இந்தியா தன்மைப்படுத்தியுள்ளது? இந்தியா ஹேட் 3 colonies in Mars. இந்தியாவுக்கு 3 காலனிஸ் மார்ஸில் உள்ளது. How far did the grandfather travel to meet his granddaughter? எவ்வளவு தூரம் கடந்து வந்து அவங்க தாத்தா அறிவுமதியை சந்திக்க வந்தார்? யாருக்கா தெரியுமா ஆன்சர்? டெல் மீ. 1500 kilometers. குட். 1500 கிலோமீட்டர் தாண்டி அறிவுமதியா அவங்க தாத்தா பார்க்க வந்தார். டிட் ஹி ஃபேஸ் த டஸ்ட் ஸ்டார்ம்? அவர் வர வழியில் புழுதி புயலை சந்திச்சாரா? நோ, ஹி டிடன்ட் ஃபேஸ் த டஸ்ட் ஸ்டார்ம். அவர் புழுதி புயலை சந்திக்கவில்லை. ஹவ் டிட் ஹியூமன்ஸ் டெஸ்ட்ராய் த எர்த்? மனிதர்கள் எப்படி பூமியை அழித்து கொண்டிருக்கிறார்கள்? த ஹியூமன்ஸ் டெஸ்ட்ராய் த எர்த் பை பொல்யூட்டிங். அதாவது பூமியை மாசுபடுத்துவதன் மூலமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள். நவ் இட்ஸ் அ டைம் டு திங்க் அண்ட் ரைட். த டாபிக் இஸ் ஹவு கேன் வி சேவ் அவர் பிளானட் எர்த்? ஹவு கேன் வி சேவ் அவர் பிளானட் எர்த்? இந்த பூமியை நம்மால் எவ்வாறு பாதுகாக்க முடியும்? இட்ஸ் எ ஆக்டிவிட்டி ஃபார் யூ. இது ஒரு செயல்பாடு மாதிரி உனக்கு. யூ ஹாவ் டு டூ இட் அட் ஹோம். யூ ஹாவ் டு get the help of your parents, collect the pictures and make one album. Finally, we come to end of this class. Shall we take one pledge? Students, please stand up and take a pledge. Let us not destroying the earth by polluting air, land and water. You are the upcoming younger generation. You have to save our earth. இளைய தலைமுறையாகிய நீங்கள் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும். இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். இது உங்கள் கையில் தான் உள்ளது. ஃபார் தட் யூ ஹாவ் டு கீப் தீஸ் பாயிண்ட்ஸ் இன் யுவர் மைண்ட்.
we should avoid pollution. மாசுபடுதலை தவிர்க்க வேண்டும். Avoid the use of fossil fuels such as petrol, diesel, coal, etc. அதாவது புதைபடிவ எரிபொருள்களை தவிர்க்க வேண்டும். என்னென்னு பார்த்தோம்னா பெட்ரோல், டீசல், நிலக்கரி போன்ற புதைபொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், நெகிழிப்பைகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். பிளான்ட் மோர் ட்ரீஸ், நிறைய மரங்களை நட வேண்டும். அண்ட் டோன்ட் கட் ட்ரீஸ், மரங்கள் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். We should use the renewable energy such as solar power, wind power and hydro power. அதாவது ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறப்ப புதுப்பிக்கக்கூடிய வளங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். காற்றாற்றல், வெப்ப ஆற்றல், நீர் சக்தி போன்ற இயற்கை ஆற்றல் மூலங்களை பயன்படுத்த வேண்டும். Okay students, if we save our earth, we can have a long, healthy and peaceful life. நாம் நமது பூமியை பாதுகாத்தால் நாம் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி. Thank you everybody.